ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வந்து வாஷிங் குவாலிட்டி சரியில்லை. வாங்கின புதுசில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நல்ல வாஷிங் குவாலிட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுது, வாஷிங் குவாலிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி துணி வாஷிங் போடும்போது நிறைய டேமேஜ் ஆகுது, நிறைய வைப்ரேஷன் வருது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கஸ்டமர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சரி பண்ணுற மாதிரியாக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக தான் அந்த வீடியோவில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், ஒரு நல்ல பெஸ்ட்டான வாஷிங் குவாலிட்டி நீங்க எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு 8லேருந்து ஒரு 10 வருஷம் உங்களோட வாஷிங் மிஷின் நல்ல ப்ராப்பரா ரன் ஆகிற மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸும் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு நல்ல வாஷிங் குவாலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின்ல இந்த துணியை லோட் பண்றதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த முறைகளை பத்தி பார்த்துருவோம். இப்போ நார்மலா ஒரு சட்டை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியவங்க கழட்டி போட்டிருக்காங்க, அதை டைரக்டா நம்ம எடுத்து இப்போ டைரக்டா வாஷிங் போடுறோம் அப்படின்னா இதுல உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வாஷிங் குவாலிட்டி கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம அம்மாவோ அக்காவோ நம்ம துணியெல்லாம் கழட்டி போட்டோம் அப்படின்னா அவங்களாம் எப்படி துவைப்பாங்கன்னா, இந்த காலரில் இருக்க அழுக்கு கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சோப் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. நம்ம ஸ்க்ரப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து ஒரு 2 3 வாட்டி வாஷ் பண்ணி தேய்ப்பாங்க. அந்த தேய்க்கிறது மூலியமா அழுக்கு போகும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்மளும் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில் அந்த மாதிரியான சில விஷயத்த பண்ணி தான் இதுங்கணும். அதுக்காக நான் உங்களை வெளியில வச்சு தேய்க்க சொல்லலை. ஆனால் நீங்கள் சட்டை போடும்போதே உள்ள இருக்க பகுதியை வந்து வெளியே திருப்பி வச்சு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்டா அந்த சோப் ஆயில் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து படும்போது அதோட வாஷிங் குவாலிட்டி இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் போடும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ துணியை வந்து லோட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி துணி நம்ம லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நம்ம போட்டிருக்க சட்டையில் ஊக்கு இல்லை காயின் இந்த மாதிரி ஏதாவது மெட்டல் திங்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு போடுறது ரொம்ப பெஸ்ட் தான். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரம்மு ரொட்டேட் ஆகும்போது இந்த காயின்ஸ்லாம் சிக்கி துணி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான பின்ஸு காயின் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போடுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். துணி நம்ம உள்ளே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மிஷினை டைரெக்டாக ஆன் பண்ணாதீங்க. இந்த டிஸ்பென்சர் ட்ராயரில் மொத்தமாக 3 விதமான கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு மெயின் வாஷ், ப்ரீ வாஷ், சாஃப்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். சாஃப்ட்னர் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ஃபோர்ட் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் மேக்ஸிமம் அப்படின்ற லெவல் இருக்கும். அந்த லெவலுக்கு அதிகமாக போடாதீங்க. இங்கிட்ட நீங்கள் பவுடரோ லிக்விடோ இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, டாப் லோடுக்கு உண்டான லிக்விடை வந்து ஃப்ரண்ட் லோடில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கம்பெனிக்காரங்க ஏன் ஃப்ரண்ட் லோடுக்கு உண்டான லிக்விடே ஃப்ரண்ட் லோடில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் டாப் லோடு லிக்விட் எடுத்து ஃப்ரண்ட் லோடு யூஸ் பண்ணும்போது அதிகமான நுரை கிரியேட் ஆகும். அந்த நுரை என்ன ஆகும்னா ட்ரம்மோட ஓவர்ஃப்ளோ ஆகி டைரக்டா இந்த மதர் போர்டில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்கு. அதனால தான் ஃப்ரண்ட் லோடுக்கான லிக்விடை வந்து ஃப்ரண்ட் லோட்லையும் டாப் லோடுக்கான லிக்விடை வந்து டாப் லோட்லையும் யூஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ டிடர்ஜென்ட் ட்ராயரில் நம்ம வந்து டிடர்ஜென்ட்டை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு துணிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வாஷ் பண்ணும்போது இப்போ போர்வெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா மேலோட்டமாக சோப் போட்டுருவாங்க. அலசுறதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 டைம் வந்து அலசுவாங்க. அதே அந்த டைப்பை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக மிஷினே பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருக்க ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இவ்வளோ இத்தனை மாதிரி, அதாவது இதோட வாஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஹெவியா லைட்டா அப்படின்ற மாதிரியும், ரின்ஸ் வந்து 2 டைம் அலசணுமா 3 டைம் அலசணுமா, அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் 40 டிகிரி 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங்கோட ஆர்பிஎம் லெவலுமே சேஞ்சஸ் ஆகும். அது நீங்கள் போடுற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்பென்சர் ட்ராயரில் பவுடர் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஆன் பண்ணி ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறதுல தான். இந்த இடத்துல தான் நிறைய கஸ்டமருக்கு வந்து இவ்வளோ என்ன இதில் என்ன இவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது, எதை செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இந்த மிஷின் வந்து எத்தனை தடவை துவைக்கணும், எவ்வளோ தடவை அலசணும், அதே மாதிரி என்ன வேகத்தில் சுற்றணும், இதை பொறுத்து தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே செட் ஆகிருக்கு. இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும், முன்னாடிலாம் நம்ம துவைக்கும் போது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சட்டைலாம் துவைக்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை சோப் போடுவோம், ஒரு 2 தடவை அலசுவோம். இதே போர்வை துவைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 தடவை சோப் போட்டு ஒரு 3 4 தடவை அலசுவோம். அது மாதிரி புளிகிறதும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒருத்தங்க இங்கிட்ட ஒருத்தங்க நின்று முறுக்கிட்டு நின்று நம்ம புளிஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வாஷிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே செட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்கை பார்த்தீங்கன்னா மீடியமாக வாஷ் பண்ணணும், 2 தடவை அலசும், அதே மாதிரி இவ்வளோ வேகத்தில் இது வந்து சுற்றும், இந்த டெம்பரேச்சரில் இது வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்களை இந்த ப்ரோக்ராமை வந்து ஒன் பை ஒன் பை ஒன்மா செட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம் ஆப்ஷன். இதுல நம்ம வந்து என்னன்னா போடுற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணாலே போதுமானது. இப்போ நம்ம வாஷிங் மிஷின்ல ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணிட்டோம். இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு விதமான டைமிங் இருக்கும். அதாவது சில ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்ன்ற மாதிரி டைம் எடுத்துக்கும். அது நீங்க செலக்ட் பண்ற ப்ரோக்ராம் பொறுத்து தான். இந்த வாஷிங் மிஷின் வாஷிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம வாஷிங் மிஷின்ல நம்ம துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ணாதான் மிஷின் ஒரு ஒரு 8லேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும். நீங்க துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க துணியெல்லாம் நீங்க வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா
உள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நீர் திட்டு திட்டா தான் தேங்கி இருக்கும். அதெல்லாம் நல்ல ஒரு காட்டன் கிளாத்ல என்ன பண்ணிருங்கன்னா ஃபுல்லாவே தொடச்சி எடுத்துருங்க ட்ரம்ல. இன்கேஸ் நீங்க ஹீட்ரு இல்ல ட்ரையர் போட்டு யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நீர் எல்லாமே வெளியே வந்திருக்கும். அப்போ பிரச்சனை இல்லை. ஆனா இருந்தாலும் கூட இந்த ரப்பர் கேஸ்கெட் தான் மெயின். ஏன்னா எல்லா ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின்லயும் சிலிக்கான் ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா உள்ள இருக்க தண்ணி வெளியே வராமல் இருக்குங்கிறதுக்காகவும் அதே மாதிரி வாஷிங் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடவை துவைக்கும் போதுமே நம்ம இந்த சட்டையில இருக்கக்கூடிய அழுக்கு, ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல தான் படிஞ்சிருக்கும். இந்த ரப்பர் கேஸ்கெட்டை நல்லா வெளியே இழுத்து ஒரு நல்ல காட்டன் கிளாத்ல நல்லா தொடச்சி ஃபுல்லாவே 360 டிகிரியுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா இதை வந்து ஒவ்வொரு தடவை வாஷிங் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமும் கம்பல்சரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா மிஷினோட லைஃப்பும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஒருவேளை ஒரு 2 நாளைக்கு ஒருக்க பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாள் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ரப்பர் என்ன ஆயிரும், ஹார்ட் ஆயிரும். ரப்பர் ஹார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உதிர்ந்து கீழே விழுக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி விழுகும்போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து வெளியே வராது. ஆனா இதோட ட்ரம்மோட உள்பகுதியிலே லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் அது மோட்டர்ல இந்த மாதிரிலாம் படும்போது உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஒவ்வொரு வாஷிங்லையும் கம்பல்சரி இந்த கேஸ்கட்டை ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில வச்சு தொடச்சிக்கிறது ரொம்பவே சேஃபானது. முன்னாடி நம்ம வீடியோல பார்த்த மாதிரி இந்த ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கட்டை எப்போதுமே டெய்லி வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஃபைனல் டச்ல கம்பல்சரி இதை வந்து என்னன்னா கிளீன் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை நீங்க ட்ரையர் போட்டு காய வச்சிருக்கீங்க அப்படின்னா டோரை நீங்க வந்து திறந்து வச்சிருக்கின்ற அவசியம் இல்லை, க்ளோஸ்டே இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இல்ல நான் நார்மலா தான் வாஷ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டோரை கம்பல்சரி ஒரு 20 நிமிஷம் திறந்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா டாப் லோட் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுல வென்டிலேஷன் இருக்கும், உள்ள இருக்க காத்து அந்த ஸ்மெல் எல்லாம் ஈஸியாவே வெளியே போயிடும். ஆனா ஃப்ரண்ட் லோட பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கெட் இருக்கிறதுனால ஏர் வந்து உங்களுக்கு உள்ளேயும் போகாது வெளியும் வராது. நீங்க இந்த டைம் வந்து துவைச்சு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணியே வச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்க மறுபடியும் திறந்து துவைக்க போகும்போது ஒரே பேட் ஸ்மெல் கிரியேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் அந்த ஃபேப்ரிக்கோட ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் திறந்து வச்சுக்கிட்டீங்க ஒரு 20 நிமிஷம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்மெல்லுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோல பார்த்த எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட 100% வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்னும் ஒரு முக்கியமான 10% விஷயம் மட்டும் இருக்கு. நம்மளோட வாஷிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் மிஷினோட லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கும். நம்மளோட வாஷிங் மிஷினோட பேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா டப் கிளீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி டப் கிளீனுங்கிறதும் இருக்கு, டீஸ்கேலிங் அப்படின்றதும் ரெண்டும் வேற வேற. ஏன்னா டப் கிளீனுங்கும் போது நான் மார்க்கெட்ல நீங்க விற்கிற நார்மல் டப் கிளீன் பவுடரோ லிக்விடோ நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா மிஷின் கூட ட்ரம்முக்குள்ள இருக்க அழுக்கு சாதாரணமா நம்ம சட்டையிலேருந்து வெளியே போற அழுக்கையும் அதே மாதிரி இதுக்குள்ள இருக்க பேட் ஸ்மெல்ல மட்டும்தான் டப் கிளீன்ங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதுவே டீஸ்கேலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து நார்மலா நல்ல தண்ணியோ இல்லை வந்து உப்பு தண்ணியோ இந்த மாதிரி 2 விதமான வாட்டர் நம்ம கொடுப்போம் வாஷிங். இந்த மாதிரி உள்ள வரும்போது அதோட உப்பு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்முலையும் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ட்ரம்முக்கு அடிப்பாகத்தில் இருக்க ஹீட்டிங் எலமெண்ட்லையும் அந்த உப்பு வந்து படிஞ்சிருக்கும். இந்த டீஸ்கேலிங் அப்படின்ற பவுடர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல இருக்க உப்பு எல்லாத்தையும் கரைச்சி ட்ரெயின் மூலயமா வெளியே தள்ளிடும். இதனால ட்ரம்மும் உங்களுக்கு சேஃபா இருக்கும், ஹீட்டிங் எலமெண்ட்டும் ரொம்ப சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏன்னா உப்பு தண்ணியில ஹீட்டிங் எலமெண்ட் சுத்திலும் உப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க சுவிட்ச் போட்டீங்க அப்படின்னா வாங்கின புதுசுல ஒரு 10 நிமிஷத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஹீட்டர் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்க வாஷிங் ப்ராசஸ் போயிருக்கு. ஆனா அந்த உப்பு படிஞ்சிருக்கும் போது என்ன ஆகுனா நம்ம என்னதான் சுவிட்ச் போட்டாலும் அந்த ஹீட் எனர்ஜி தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அந்த டெம்பரேச்சர் அச்சீவ் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 20 minutes கூட ஆகும் அந்த உப்பு படியும் போது. இந்த டீஸ்கேலிங் பண்ணும்போது ஹீட்டிங் எலமெண்ட்களுக்கு உப்பு எல்லாம் வெளியே வந்ததுனால மிஷின் உங்களுக்கு வாங்கின புதுசுல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க டப் கிளீன் ப்ராசஸ் கொடுக்கும்போது நீங்க வாங்குற அந்த டேப்லெட்ல வந்து டீஸ்கேலிங் ஆப்ஷனும் சேர்ந்து இருக்கா, அதுக்கு உண்டான கெமிக்கல் ரியாக்ஷனும் அதுல பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு நீங்க அந்த டீஸ்கேலிங் ஐ மீன் டப் கிளீன் ஆப்ஷன் கொடுக்கறது ரொம்பவே சேஃபா இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த எல்லா விஷயத்தையும் நீங்க ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும்போது 100% நீங்க இப்போ இருக்க ரிசல்ட்டை விட ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.